மாலை வேளையில் வேடுவர்கள் ராமானுஜரையும் அவரது சீடர்களையும் சுந்தரராஜன் கொங்கு பிராட்டியின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார்கள். வேடுவர்கள் ராமானுஜரின் அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் ஸ்ரீரங்கத்திலிருந்து பல நாளாக உணவின்றி அடியார்கள் வந்திருக்கிறார்கள் என்று கூறி சென்றார்கள். கொங்கு பிராட்டி அவர்களை அன்புடன் வரவேற்று இருந்து உணவருந்துங்கள் என்றாள். ஆனால் சீடர்கள் தயங்கினார்கள். பக்தர்களால் சமைக்கப்பட்டு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தூய சாத்வீக உணவையே அவர்கள் உண்ணுவது வழக்கம். நான் ராமானுஜரின் சிஷ்யைதான் என அவள் கூற, சீடர்கள் கொங்கு பிராட்டியிடம், உனக்கு ராமானுஜரை எப்படி தெரியும் என்று கேட்டபோது அவள் நடந்த அனைத்தையும் சீடர்களுக்கு விளக்கினாள். ராமானுஜரின் சிஷ்யை என்றால் ஏன் ராமானுஜரை அடையாளம் காண இயலவில்லை என்று நினைத்த சீடர்கள் கொங்கு பிராட்டியின் செயல்களை கவனித்தார்கள். கொங்கு பிராட்டி குளித்துவிட்டு திருமண் அணிந்து ஆழ்வார் பாசுரங்களை பாடி குரு பரம்பரையை தியானித்து அடுப்பறையை தூய்மைப்படுத்தி சாஸ்திர விதிப்படி சமையல் செய்தாள். பின்னர் அந்த நைவேத்தியத்தை ராமானுஜரின் பாதுகைகளுக்கே அர்ப்பணித்தாள். சீடர்கள் கொங்கு பிராட்டியிடம், இங்கே 45 பேருக்குள்ள ராமானுஜர் இருக்கிறார், கண்டுபிடி பார்ப்போம் என்றார்கள். மிகவும் சந்தோஷமடைந்த கொங்கு பிராட்டி கையில் விளக்கு எடுத்து வந்து அவர்களை சேவித்துவிட்டு, ஓ இதோ ராமானுஜர் என்று கூறி அவரை வணங்கினான்.